வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு திணை அரிசியை வச்சு கஞ்சி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் ஒரு கிளாஸ் திணை அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ அரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கேரட். இப்போ கஞ்சிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ காய் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோம், நம்ம 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம அரிசியை இதில் கலந்துக்கலாம். இப்போ அரிசியை கலந்தாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பராக கஞ்சி ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நம்ம மேலே தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கஞ்சி சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஆரோக்கியமான திணை கஞ்சி ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.